வணக்கம், வெல்கம் டு மதுஸ்ரீ கிரியேஷன்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் பற்றின டீட்டெயில்ஸ் தான். இது ஒன் ஆஃப் த ப்ரெஸ்டீஜியஸ் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷனுங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜ். இது 1966 ஆரம்பிக்கப்பட்டது. என்ட்ரன்ஸ்லேயே ஒரு விநாயகர் கோயில் இருக்குது. இதுதான் என்ட்ரன்ஸ் ஆஃப் த காலேஜுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது இது 153 ஏக்கர் பரப்பளவில் அமைந்திருக்கு. இந்த இடத்த கொடுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் இருக்கிற சயின்டிஸ்ட்டு ஜிடி நாயுடு கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல, அவர் தான் காமராஜர் சீஃப் மினிஸ்டராக இருந்த காலத்தில் இந்த இடத்த டொனேட் பண்ணியிருக்காரு. கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் ஒரு இடத்துலையும் பீலமேடில் இருக்குது. அதே கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நியர் டு த ரயில்வே ஸ்டேஷன் அமைஞ்சிருக்குங்க. ஸோ அதுக்கு இந்த பஸ் மூலமாக செகண்ட் இயர்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கிளினிக்கல் போஸ்டிங்க்கு போவாங்க. இங்கே நீட் யூஜி முடித்தவங்களுக்கான எம்பிபிஎஸ் சீட்ஸ் 200 சீட் இருக்குங்க. சென்னைக்கு அடுத்தபடியாக கோயம்புத்தூர் தான் அடுத்த ப்ரிஃபரன்ஸாக இருக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. நீட் யூஜி எழுதினவங்களுக்கு இது ஒரு ட்ரீம் காலேஜ்னு சொன்னால் மிக இல்லை. இங்கே எம்பிபிஎஸ், பிஜி, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கோர்சஸ் அஃபிலியேட்டட் வித் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. இங்கே பேராமெடிக்கல் கோர்சஸும் இருக்குங்க. இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சது நியூ பில்டிங். காலேஜுக்கு ரைட் சைடு வந்தீங்கன்னா லாஸ்ட்டு எண்டில் உங்களுக்கு லேடிஸ் ஹாஸ்டல் அமைஞ்சிருக்கு. இதுதான் லேடிஸ் காலேஜோட கேம்பஸுங்க. எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். வெல் மெயின்டைன்டு க்ளீன் கேம்பஸாகவே இருக்குது. இப்போ பார்க்குறது நியூ பில்டிங். உள்ளுக்குள்ளேயே ஓல்டு பில்டிங், நியூ பில்டிங்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நியூ பில்டிங் தான் அலாட் பண்ணுறாங்க. ஒரு ரூமுக்கு 2 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட் இயரில் இருக்காங்க. இந்த நியூ பில்டிங்கில் தாங்க ஃபஸ்ட் இயர்ஸ் அலாட் பண்ணுறாங்க. ஓல்டு பில்டிங்கில் சீனியர்ஸ் இருப்பாங்க. ஒரு காட் கொடுக்குறாங்க. ஸ்டடி டேபிள் இருக்குது. முன்னாடியே இது மாதிரி ஒரு கிருஷ்ணன் டெம்பிள் சின்னதாக அமைச்சிருக்காங்க. இப்போ நம்ம ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். நான் ஹாஸ்டலோட டீட்டெயில்ஸ் கொடுத்துட்றேன். ஒரு கப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸ்டடி டேபிள் வித் சேர் கொடுக்குறாங்க. அங்கங்கே ப்ளக் பாயிண்ட்டும் இருக்குது. அதனால் வைஃபை கனெக்ஷனும் நம்ம ஈஸியாக எடுத்துக்க முடியும். ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணுறாங்க வைஃபை கனெக்ஷனை. 24 ஹவர்ஸும் இங்கே ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்குது. நிறைய பேரண்ட்ஸுக்கு எப்படி தன்னுடைய பசங்க ஹாஸ்டலில் இருப்பாங்க, என்ன ஃபெசிலிட்டி இருக்குங்கன்னு டவுட் இருக்கும். அதுக்காக தான் இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ் மெஸ்ஸுங்க. தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் மெஸ்ஸை ரன் பண்ணுறாங்க. எவ்ரி 2 months ஒன்ஸ் அப்படி அவங்களுக்கு மெனு மாறும். நல்ல குட் குவாலிட்டி ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நிறைய வெரைட்டிஸுங்க. டெய்லி நான்வெஜ்ஜும் அவைலபிளாக இருக்குது. விதவிதமாக சிக்கன், மட்டன் அண்ட் ஃபிஷ்ஷுன்னு மாறி மாறி கொடுக்குறாங்க. டெய்லி எக் ப்ரொவைட் பண்ணுறாங்க. வேணுங்கிறவங்க டோக்கன் சிஸ்டம் மூலமாக எக்ஸ்ட்ரா ஏதாவது வேணுன்னா எழுதி வச்சு வாங்கிக்கலாம். ஈவெண்ட்ஸு, ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்கிறப்போ இது ஸ்பெஷல் மெனுவும் இருக்குது. இந்த காலேஜ் பில்டிங் இப்போ நம்ம திரும்ப கேம்பஸுக்கே நம்ம வந்துட்டோம். இப்போ நீங்கள் பார்க்குறது காலேஜ் கேம்பஸு. ஸோ ரைட் எண்டில் நம்ம லேடிஸ் ஹாஸ்டல் பார்த்துட்டு வந்தோம் இல்லையா. இப்போது நம்ம ஆஃபீஸ் ரூமுக்கு தான் போகிறோங்க. இந்த ஆஃபீஸ் ரூமில் தான் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் நடைபெறும். இப்போ கரண்ட்டு நீட் யூஜி எழுதியிருக்கிற பசங்க ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா இந்த காலேஜில் உங்களுக்கு அலாட் ஆச்சு அப்படின்னா, நீங்கள் ப்ரிஃபர் பண்ண காலேஜ் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் இந்த ஆஃபீஸ் ரூம் தான் வர மாதிரி இருக்கும். ஸோ நீட் என்டிஏ ப்ரொவைட் பண்ணுற கைட்லைன்ஸை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிவிடுங்க. அதில் எந்த மிஸ்டேக்ஸும் பண்ணாதீங்க. எப்படி இருந்தாலும் அட்மிஷனுக்கு நீங்கள் வரப்போ 1 day ஆயிருங்க. ஸோ அக்கார்டிங்லி அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி ஏர்லியராகவே வந்துடுங்க. ஏன்னா இப்போது நீட் எழுதி பாஸ் பண்ணி ரிசல்ட் இந்த காலேஜ் கிடைச்சி வரதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயங்கன்னு உணர்ந்திருப்பீங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் டைமுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த டைமை மிஸ் பண்ணாமல் அலாட் ஆன காலேஜுக்கு அவங்க சொன்ன டேட்டில், சொன்ன டைமில் நீங்கள் ப்ரெசண்ட்டாக இருக்கணும் வித் பேரண்ட்ஸோட. ஓகேங்களா? இப்போ அங்கேருந்து ஆஃபீஸ் ரூம் பார்த்தாச்சு. அதிலேருந்து ரிட்டர்ன் ஆகிறோம். இப்போ கேம்பஸ்லேருந்து லெஃப்ட் சைடு நம்ம போய் பார்க்கலாம். பறந்து விரிஞ்சிருக்குங்க இங்கே இருக்கிற பில்டிங்ஸ் எல்லாம். இது எல்லாமே கவர்மெண்ட்டோடைய பில்டிங் தான். இந்த கேம்பஸ் முழுவதுமே நிறைய மரங்களால் தான் சூழப்பட்டிருக்குதுங்க.
ஏகப்பட்ட மரங்களை நீங்கள் பார்க்க முடியும். கேர்ள்ஸ் ஹாஸ்டல்லேருந்து ஆப்போசிட் சைடு அப்படி வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு லைப்ரரி, அப்புறம் ஒரு நிறைய பில்டிங்ஸ், அது என்னங்கிறது தெரியல. ஜஸ்ட் இப்போ கேம்பஸை மட்டும் நீங்கள் அப்படியே பார்த்துக்கோங்க. டெட் எண்டில், லெஃப்ட் சைட் டெட் எண்டில் நம்மளுக்கு பாய்ஸ் ஹாஸ்டலும் இருக்குது. பாய்ஸ் ஹாஸ்டலுக்கு பின்னாடி பெரிய ஆடிட்டோரியம் அண்டு பெரிய உங்களுக்கு ப்ளே கிரவுண்டும் இருக்குங்க. ஃபஸ்ட் இயர் கேர்ள்ஸுக்கு ப்ளே கிரவுண்டு ஆக்சஸ் கிடையாது, அங்கே போக முடியாது. செகண்ட் இயர்லேருந்து அவங்க போய் விளையாடலாம். டெய்லி கம்பல்சரி ஆன்டி ராகிங் அட்டண்டன்ஸும் எடுக்கிறாங்க. ஸோ இன்கேஸ் ஏதாவது பிரச்சனைனா நம்ம அவங்கக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். கேர்ள்ஸு ஃபஸ்ட் இயருக்கு எந்த ராகிங்கும் கிடையாதுங்க. கோயம்புத்தூர் ப்ளசன்ட் கிளைமேட்டில் தான் இருக்கும். ஆனால் இப்போ காலநிலை மாற்றமா என்னன்னு தெரியல, சம்மரில் கொஞ்சம் வேகுதுன்னு தான் சொல்கிறாங்க. ஏசி கிளாஸ் ரூம்ஸ் கிடையாதுங்க. ஹாஸ்டல்லையும் ஏசி கிடையாது. ஆனால் 24 ஹவர்ஸ் வாட்டர் சப்ளை வந்து ஹாட் வாட்டர் கிடைக்கும். வாட்டர் ப்யூரிஃபையர் வச்சுருக்காங்க குடி தண்ணீருக்காக. இங்கே பெரிய லைப்ரரி இருக்குது. இங்கே மனநல ஆய்வு மற்றும் மையம்ங்கிற மாதிரி ஏதோ போர்டு எழுதி போட்டிருக்காங்க. இங்கேருந்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஜென்ஸ் ஹாஸ்டலோட என்ட்ரன்ஸுக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ காலேஜ் ஒரு இடத்துலையும், காலேஜுடைய ஹாஸ்பிட்டல் இன்னொரு இடத்துலையும் தான் இருக்குது. அதுக்கு தான் கேம்பஸ்குள்ளேயே பஸ் இருக்குங்க. ஃபஸ்ட் இயருக்கு ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா கேம்பஸ்குள்ளேயே தான் வந்து உங்களுக்கு கிளாஸ் ரூம், லெக்சர் ஹால் எல்லாமே அமைஞ்சிருக்கு. லேப் ஃபெசிலிட்டியும் உள்ளேயே தான் அமைஞ்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட் இயருக்கு ப்ராப்ளம் இல்லை. ஆனால் செகண்ட் இயர் வந்து அவங்க கிளினிக்கல் போஸ்டிங் எல்லாம் ஹாஸ்பிட்டலில் போடுறப்போ அவங்க டியூட்டி டைமுக்கு கரெக்டாக அவங்க ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி இருக்கும். அதுக்கு கேம்பஸ்குள்ளேயே காலேஜ் பஸ்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. வின்டர் சீசனில் இந்த இடத்துல வந்து ரொம்ப வாஸ்ட்டாக இருக்கிறதுனால, நிறைய மரங்கள் சூழ்ந்திருக்கிறதுனால குளிர் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குங்க. இப்போது ஹாஸ்டலுக்கு உள்ளேயே ஒரு ஸ்டோரும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க லேடிஸ் ஹாஸ்டலில். அங்கேயே ஸ்டேஷ்னரி மற்ற ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸும் வாங்கிக்க முடியும். சீனியர் பிளாக்கில் லேடிஸ் ஹாஸ்டலில் ஸ்டடி ஹால், ஜிம் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. செகண்ட் இயரில் கேர்ள்ஸுக்கு கிரவுண்டுக்கு போக முடியும். ப்ளே கிரவுண்டுக்கு போய் அவங்களுக்கு பிடித்த கேம்ஸை விளையாடுறதுக்கு அவங்களால முடியும். ஃபஸ்ட் இயர் மட்டும் கேர்ள்ஸை அலோவ் பண்ணுறது இல்லை, பாய்ஸை அலோவ் பண்ணுறாங்க கிரவுண்டுக்கு. ஓகேங்களா? கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலோட ஃபவுண்டேஷன் ஸ்டோன் வந்து 1908 லே பண்ணியிருக்காங்க. 1909 ஹாஸ்பிட்டலோட இனாக்ரேஷன் இருந்திருக்கு. 1912 மெட்ராஸ் ப்ராவின்ஸ் வந்து கவர்மெண்ட் ஆஃப் மெட்ராஸ் ப்ராவின்ஸ் இந்த ஹாஸ்பிட்டலோட அட்மினிஸ்ட்ரேஷனை கோயம்புத்தூர் முனிசிபாலிட்டியிலேருந்து வாங்கியிருக்காங்க. 1959 கோல்டன் ஜூப்ளி ஆஃப் த ஹாஸ்பிட்டல் அண்ட் 1966 சிஎம்சி கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ். ஹாஸ்டல் டெபாசிட் அரௌண்ட் 25,000 rupees. அப்புறம் ஃபீஸ் வந்து கவர்மெண்ட் அலாட்டட் ஃபீஸ் தான். மெஸ் பில் அரௌண்ட் 6,000. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மதுஸ்ரீ கிரியேஷன்ஸ். இன்னும் மற்றொரு வீடியோவில் பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்.